அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/6/2025 ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. அமாவாசை திதி மாலை 4:01 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. மிருகசீஷ நட்சத்திரம் பகல் 10:40 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சர்வ அமாவாசை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் குரு, லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் செவ்வாய் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனமகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் கேது, 12இல் சந்திரன் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக நினைத்து பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே,
லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ராகு 6ல் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி, குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். முருக வழிபாடு மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 3ல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடைய முடியும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முருக வழிபாடு ஒரு வளமான பலனை தரும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். 2 சனி 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.